வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அல்லாஹ்வின் திருப்பெயர் கூறி ஆரம்பிக்கின்றேன். அன்பிற்கினிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவ செல்வங்களே, இன்றைய தினத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உடன்பிறா சகோதரரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வகையில் சிறிய தந்தையாகவும் இருக்கக்கூடிய ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கிறோம். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பார்க்கணும் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உறவு முறைகளை கண்டிப்பா நம்ம பார்க்கணும். ஆனா அதுக்குள்ளேயெல்லாம் போனோம் அப்படின்னா கண்டிப்பா 15 நிமிஷம் பத்தாது. சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடன்பிறா சகோதரரான ஹம்சா அவங்களுடைய வரலாறு நம்ம எடுக்கும்போது அவர்களோடு சில நபர்களும் இணைந்து வருகின்றார்கள். அவர்களை விடுத்து நம்மளால என்ன செய்ய முடியாது, ஹம்சா ரலியல்லாஹு அவர்களுடைய வரலாற படிக்க முடியாது. அப்ப ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறுகள்ல மிக முக்கியமான 2 நபர்கள் என்னது உண்டு. பொதுவாகவே ஹம்சா ரலியல்லாஹு அவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மத்தியில் உண்டான அந்த உறவு அப்படிங்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப். இந்த அப்துல் முத்தலிபுக்கு அப்துல்லா என்கின்ற ஒரு பையன், அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனார். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனாருக்கு அப்துல்லாவுக்கு ஆமினா என்கின்ற ஒரு பெண்ணை என்ன செய்யறாங்க, அப்துல் முத்தலிபு திருமணம் முடிச்சு வைக்காரு. இந்த ஆமினாவுக்கு ஒரு சகோதரி உண்டு. அவங்களினுடைய பெயர் ஹாலா பின்த் வஹப். அந்த ஹாலா பின்த் வஹப் அப்துல் முத்தலிப் என்ன செய்யறாரு, திருமணம் முடிக்கின்றார். ஏன்னா அப்துல் முத்தலிப் ஹாலா இந்த இருவருக்கும் பிறந்தவர் தான் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருங்கிய உறவுல என்ன செய்யறாங்க, வர்றாங்க. ஹாலாவும் சரி ஆமினாவும் சரி எப்பொழுது குழந்தையை ஈன்றெடுக்கின்றார்களோ அப்பொழுதிருந்தே இந்த 2 குழந்தையும் யார் யாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதே போல ஹம்சாவும் ஒரே போல என்ன செய்யறாங்க, வளர்கின்றார்கள். ஹலீமா சஅதியா அவர்களிடத்தில் நபி அவர்கள் எப்படி பால்குடி தாயாக அந்த ஹலீமா சஅதியா இருக்கின்றார்களோ பால்குடி உறவின் மூலமாக ஹம்சாவும் என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால்குடி சகோதரராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே மாதிரி இவங்களுக்கு பாலூட்டிய மற்றும் ஒரு பெண் யார் அப்படின்னா அபூலஹபினுடைய அடிமை பெண் துவைபா என்கின்ற ஒரு அடிமை பெண்ணும் என்னது 2 பேருக்குமே அவர்கள் பாலூட்டி இருக்கின்றார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹம்சாவும் பால்குடி சகோதர உறவும் என்ன செய்து ஏற்படுகின்றது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நபித்துவம் கிடைக்கப்பட்டதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் ஏகத்துவ பிரச்சாரத்தை முன்னெடுத்த அந்த நேரத்தில் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு என்ன செய்யல, ஏற்படல. அப்ப பெரிய ஈர்ப்பு ஏற்படாத அந்த நேரத்திலேயும் கூட தன்னுடைய சகோதரன் எதையோ என்ன செய்யறாரு, சொல்லிட்டு போறாரு, நமக்கு என்ன அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க போறாங்க, வாராங்க, வாழுறாங்க. அந்த மாதிரி உண்டான ஒரு சூழ்நிலையில தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த இடத்துல ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு மிக அதாவது ஆர்வமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் வேட்டையாடக்கூடியதுல வித்தகர். பாலைவனத்துக்கு போவாரு, ஏன்னா உயிரினங்களை வேட்டையாடுவாரு, பறவைகளை வேட்டையாடுவாரு. அதுதான் அவருக்கு பொழுதுபோக்கு, வாழ்க்கை. அந்த மாதிரியே என்ன செய்து அவர்களுடைய வாழ்க்கை கழிந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு இடையில தான் ஒரு நிகழ்வு என்ன செய்து நடக்குது. என்ன நிகழ்வு அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களோடு ஈமான் கொண்ட அந்த சிறிய கூட்டத்தையும் மக்கத்து குஃபார்கள் என்ன செஞ்சாங்க, கடுமையான முறையில் எதிர்த்தார்கள். கடுமையான முறையில் பேசினார்கள், ஏசினார்கள். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அடித்து துவைத்தார்கள். அடினா கடுமையான அடி அந்த ஈமான்தாரிகளுக்கு ஏற்பட்டது. அதிலேயும் அவங்க என்ன செஞ்சாங்க, உறுதியாக அவர்கள் இருந்தார்கள். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எப்பண்டா அடிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தான் அபூ ஜஹில். அப்ப அபூ ஜஹிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிப்பதற்கு காத்து கொண்டிருந்த ஒரு இடத்துலதான்
நபி அவர்கள் சஃபா என்கின்ற ஒரு மலையின் மீது அவர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு தனிமையை விரும்பி என அவர்கள் தனியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். தனிமையில இருக்கக்கூடிய அந்த சமயத்துல அம்ருக்கு தெரிஞ்சது, சரியான வாய்ப்பு கிடைச்சிருச்சுடா, இந்த இடத்த நம்ம என்ன செய்யக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு நேரா அவன் சஃபா மலையில ஏறினா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சகட்டு மேலே என்ன செய்யறான், பேசுகின்றான், ஏசுகின்றான். ஏன்னா இதுவும் போதாது அப்படின்ட்டு கீழே கடந்து ஒரு கல்லை எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையில நன்குன்னு அடிக்கிறான். அடிச்ச அடியில நபியவர்களுடைய தலையில் இருந்து ரத்தம் வழிந்தோடுகின்றது. நபியவர்களுடைய முகமெல்லாம் ரத்த கலரியாக ஆகிவிடுகின்றது. இத தூரத்தில் யாருக்குமே தெரியாது. நைஸ் போல என்ன செஞ்சா, அவனுடைய சபையில் என்ன செஞ்சா, வந்து உட்கார்ந்துட்டான். உட்கார்ந்ததற்கு பிறகு எப்போ போல அரட்டடிக்கிறது, பேசுறது, ஏறாம் செய்யறது அப்படிமாக பொழுது ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஹம்சாவை பொறுத்த அளவுல அவர் என்ன செய்யறாரு, வேட்டையாட போறாரு, வாராரு, இது மாதிரி உண்டான காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ இத கண்ட ஒரு ஜோடி கண், இதனை பார்த்த ஒரு ஜோடி கண், ஒரு அடிமை பெண் தூரத்துல இருந்து என்ன செய்யறாங்க, அவங்களுடைய வீட்டுல இருந்து ஜன்னல் வழியாக பார்த்த அந்த கண், யாருக்கடா சொல்லலாம் இது ஒரு மிகப்பெரிய அநியாயமா இருக்க அப்படின்ட்டு கொதித்தெழுந்து அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இறுதியிலே ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுடைய அவர்களின் மீது இவர்களுடைய பார்வைப்பட்டது. ஓடோடி வந்து உங்களுடைய சகோதரருக்கு, உங்களுடைய சிறிய தந்தைக்கு அபூ ஜஹில் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து விட்டான் அப்படின்ட்டு சொல்லும் போது அவருக்கு மக்கத்து வெயிலெல்லாம் உஷ்ணத்தை கொடுக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, குறிப்பாக சகோதரன், பால்குடி சகோதரன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தை அப்படிங்கிற அந்த எண்ணெய் என்ன செய்து, அவர்களுடைய சகோதரனாச்ச, உறவு முறையாச்ச, நெருங்கிய உறவாச்ச அப்படின்ட்டு அவர் என்ன செய்கிறாரு, கொதித்தெழுகின்றார். உஷ்ணத்தினுடைய சூட்டை விட இந்த பெண்மணி செய்த அந்த சொல், அபூ ஜஹில் செய்த அந்த செயல் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மிக கடுமையான கோபத்தை ஏற்படுத்தியது. ஒண்ணும் பேசல, வேட்டையாடி விட்டு, வேட்டையாடி அந்த உயிரினத்தோடு என்ன செய்யறாங்க, அவர்கள் வருகின்றார்கள். வந்து காபாவுல பார்த்தா எங்க காபத்துல்லாஹ்வ சுற்றி அந்த மக்கத்து குஃபார்கள் அரட்டை அடித்துக் கொண்டிருக்கின்ற அந்த இடத்துல ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ ஜஹிலை பார்க்கின்றார்கள், கூப்பிடுகின்றார்கள். ஏன்னா கடுமையான முறையில் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ ஜஹிலை தாக்குகின்றார்கள். தாக்கும் போது புரிஞ்சிருச்சு, நம்ம நபியை அடிச்சதுனால, முகமது அடிச்சதுனாலதான் இவருக்கு நம்மளை திருப்பி அடிக்காரு. முகமது அப்படிங்கிறவரு என்ன, எல்லாரும் அடிச்சு போட்டு போகக்கூடிய அளவுக்கு யாரும் இல்லாத ஆட்கள் கிடையாது. ஹாஷிம் குலத்தார் அப்படின்னாலே மக்கத்து காவிர்களுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து உண்டு, ஒரு மிகப்பெரிய மரியாதை உண்டு. அப்படிப்பட்ட அந்த குலத்தை சார்ந்த, குறைஷி குலத்தை சார்ந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்கியதுதான் இதற்கு காரணம் அப்படின்ட்டு அபூ ஜஹில் விளங்கி கொண்டான். அதனால ஏன் அடிக்க அப்படின்ட்டு சக தோழர்கள் கேட்ட அந்த நேரத்திலேயும் கூட உற்றுங்க, அவர் அடிக்கட்டும் அப்படின்னு அவன் என்ன செய்யறான், அடிப்பதற்கு வாக்காக என்ன செய்யறான், தன்னுடைய உடலை கொடுக்கின்றான், அடித்து துவைக்கின்றார். இறுதியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையில் இருந்து எவ்வாறு ரத்தம் வழிந்தோடியதோ அதே போல தான் வைத்திருந்த அம்பை கொண்டு, தான் வேட்டையாடுவதற்கு வைத்திருந்த அம்பை கொண்டு அவனுடைய தலையில் அடிக்கின்றார்கள். அந்த இடத்திலே ரத்தம் பீரிட்டு வருகின்றது. அபூ ஜஹிலுக்கு ரத்தம் என்ன செய்து பீரிட்டு வருகின்றது. பழிக்கு பழி வாங்கியாச்சு. பழிக்கு பழி வாங்கின பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த செய்தி என்ன செய்து எடுத்து சொல்லப்படுகின்றது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவங்க ரெண்டு பேரும் சந்திப்பதற்கு முன்னாடி என்ன, அபூ ஜஹிலை ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடித்து துவைக்கின்றார்கள். அடித்து துவைத்ததை விட ஹம்சா அவர்கள் கூறிய வார்த்தை அபூ ஜஹிலுக்கு என்னது, கடுமையான கோபத்தை, அபூ ஜஹிலுக்கு மட்டுமல்ல அவனோடு வீற்றிருந்த, அவனோடு அமர்ந்திருந்த அந்த சகாக்களுக்கு மத்தியில ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அது என்ன வார்த்தை அப்படின்னா, எந்த வார்த்தையை நீங்கள் எதிர்த்து எனது தம்பியை நீங்கள் அடித்தீர்களோ, எனது சகோதரனை நீங்கள் அடித்தீர்களோ, அப்படிப்பட்ட அந்த வார்த்தைக்கு நான் மரியாதை கொண்டிருக்கின்றேன். ஏகத்துவ கரிமாவிற்கு நான் முக்கியத்துவம் கொண்டிருக்கின்றேன். அந்த ஏகத்துவ கரிமாவில் என்னையும் நான் இணைத்துக் கொண்டேன் அப்படின்னு என்ன செய்யறாங்க, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை தான் தான் வாங்கிய அடியின் வலியை விட மிக கடுமையான அதிர்வலையை எதிரிகளினுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தியது. எதற்காக வேண்டி? ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாதாரண ஆள் கிடையாது, மாறாக மகத்தான ஒரு வீரராக அறியப்பட்டார். எப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈமான் கொண்டார்களோ
எப்பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் நபி அவர்களினுடைய கரங்களை பற்றி கொண்டு ஈமான் கொண்டார்களோ அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் இருந்து இரண்டு சிங்கங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை அவர்கள் ஒன்றும் அறியாமல் இருந்த அந்த நேரத்திலேயும் கூட எப்பொழுது இஸ்லாமிய மார்க்கத்தை அறிந்து கொண்டு அதிலே தன்னை இணைத்துக் கொண்டார்களோ அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கம் இவர்களின் மூலமாக கண்ணியம் அடைந்தது, இவர்களுக்கு கண்ணியம் கொடுக்கப்பட்டது. அது வேற இருக்கு. ஏன்னா இப்ப இந்த இடத்துல ஒளிவு மறைவாக நடந்த அந்த தஅவா பணிகள், அரங்கரமும் இல்லாமல் கமுக்கமாக நடந்த அந்த அழைப்பு பணிகள் மிக பிரபல்யமாக வெளிப்படையாக பட்டவர்த்தனமாக மக்களுக்கு மத்தியிலே பேசப்பட்டது. இஸ்லாமிய மார்க்கத்தை தூக்கி நிறுத்திய ஆரம்ப தூண்களில் மிக வீரதீரமாக செயல்பட்ட ஹம்சா உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ரெண்டு பேருமே இருக்கின்றார்கள் அப்படிங்கிற அந்த வரலாற்று நிகழ்வு நம்ம என்ன செய்யணும், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாட்கள் நகர்கின்றது, காலங்கள் ஓடுகின்றது. ஹம்சாவும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், உமர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். எல்லா இடங்களிலேயும் இஸ்லாமிய மார்க்கம் பரவ ஆரம்பித்த அந்த நேரத்தில் எதிரிகளினுடைய சூழ்ச்சியும் அடிகளும் நிதிகளும் இஸ்லாமிய மக்களுக்கு குறைந்த பாடில்லை. சரி, என்ன செய்யறது? ஹிஜ்ரத் செய்வோம். ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். மதீனா மாநகரத்திற்கு வந்தாச்சு. மதீனா மாநகரத்திற்கு வந்த பிறகும் கூட எதிரிகளினுடைய பேச்சுக்களோ எதிரிகளினுடைய செயல்பாடுகளோ குறைந்த பாடில்லை. அப்ப என்ன செய்யறது? எதிரிகளை முடக்கணும். எதிரிகளை முடக்குவதற்கு பத்ர் களம் சந்திப்பதற்கு முன்னாடி சின்ன சின்ன பத்ர் களம் என்னது நடைபெறுகின்றது. சின்ன சின்ன யுத்தங்கள். யுத்தம் அப்படின்னா ஒரு சில சண்டைகள். அது எப்படிப்பட்டது? ஹம்சா ரதி, அதாவது குறைஷி படைகள் ஷாம் நாட்டில் இருந்து வியாபாரம் செய்து பொருளாதாரத்தோடு மக்காவிற்கு வரக்கூடிய அந்த இடத்துல, அந்த நேரத்துல ஏன்னா இஸ்லாமிய பெருமக்கள் அந்த வியாபார பொருளாதாரத்தை முடக்குவதற்காக வேண்டி வழிமறிக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 300 நபர்கள் அபூஜஹலினுடைய தலைமையில என்ன செய்து அது சிரியாவில் இருந்து ஷாம் நாட்டில் இருந்து மக்காவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. ஏன்னா வழியில இஸ்லாமிய படை முஹாஜிரின்களினுடைய படை கிட்டத்தட்ட 30 நபர்கள். அந்த 30 நபர்களுக்கு தலைமை ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு வழிமறிக்கின்றார்கள். அங்கு சிறிய சண்டைகள் ஏற்படுகின்றது. ஒரு சில சுமூகமான முறையில் பேச்சுவார்த்தை நடைபெற்று முடித்தவுடன் அந்த படை பத்திரமாக அனுப்பி வைக்கப்படுகின்றது. இப்படியாக 2-3 தடவை என்ன செய்து நடந்து முடியுது. இறுதியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவு செய்கின்றார்கள், இவங்களை சும்மா விடக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? அவர்களது பொருளாதாரத்தை முடக்கணும். பொருளாதாரத்தை முடக்கணும்னா என்ன செய்யறது? எந்த இடத்திலிருந்து பொருளாதாரம் போய் சேருகின்றதோ அந்த இடத்தை வழிமறிக்க வேண்டும் அப்படின்ட்டு உதயமானதுதான் பத்ர் யுத்த களம். அந்த பத்ர் யுத்த களத்துல நீண்ட நெடிய வரலாறு, ஏன்னா ரொம்ப பெருசாக போகக்கூடியது. ஏன்னா இன்ஷா அல்லாஹ் அந்த பத்ர் இந்த ரமலான் 17 வரும்போது இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வான் தனிப்பட்ட முறையில் நம்ம பார்ப்போம். சரியா? இப்போ ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய படையில் என்ன செய்யறாங்க? இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எதிரி படைகள் என்னது? கிட்டத்தட்ட 1000 நபர்கள் அபூஜஹலினுடைய தலைமையில அது என்ன செய்து கிளம்பி வந்து கொண்டிருக்கின்றது. பத்ர் என்கின்ற மதீனாவிற்கு ஒதுக்குப்புறத்தில் என்ன செய்கின்றார்கள்? அவர்கள் சந்திக்கின்றார்கள். இப்போ இந்த இடத்துல எதிரிகள், அதாவது ஒருவருக்கொருவர் இருக்கக்கூடிய அந்த நேரத்துல ஒரு சஹாபியினுடைய யோசனையின் அடிப்படையில, அதாவது எதிரி படைகள் பத்ர்ல வந்து முகாமிடுவதற்கு முன்னாடி நம்ம அந்த பத்ர் களத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு நீர்நிலையை தவிர்த்து விட்டு பாக்கி உண்டான அத்துணை நீர்நிலைகளையும் இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் அப்படின்ட்டு ஒரு ஆலோசனை சொல்லப்படுகின்றது. அதே மாதிரி நீர்நிலைகள் எல்லாமே தகர்க்கப்பட்டு விட்டது. ஒரே ஒரு நீர்நிலை தான், அது இஸ்லாமிய படைக்கு அருகாமையில இருக்கக்கூடியதுதான். இப்ப எதிரியிலிருந்து ஒருத்தன் என்ன செய்யறான்? கிளம்பி வர்றான், நான் அதுல இருந்து தண்ணி எடுத்தே தீருவேன் அப்படின்னு கிளம்பி வரக்கூடியவனுடைய காலை ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் தான் வைத்திருந்த வாளின் மூலமாக எரிந்து அவனது காலை முறிக்கின்றார்கள். தண்ணீர் தொட்டி முழுவதும் எனது, அதாவது தண்ணீர் தொட்டிக்கு அருகாமையிலே அவனுடைய கால் துண்டாடப்பட்டு அந்த இடம் முழுவதும் இரத்த களரியாக மாறிவிடுகின்றது. அவன் தான் செய்த அந்த சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக என்ன செய்யறான்? மறுபடியும் அவன் தவண்டு கொண்டு முண்டி அந்த இடத்தை அடையக்கூடிய சமயத்துல ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் அந்த இடத்துக்கு முன்னாடி போய் அவனுடைய தலையை கொய்து விடுகின்றார்கள். இதுதான் அந்த யுத்தத்தினுடைய முதல் தீப்பிழம்பு. அந்த யுத்தத்தினுடைய முதல் தீப்பிழம்பு. உடனே அதுக்கடுத்து என்ன நடக்குது? அதாவது எதிரியில் இருந்து வருகின்றார்கள். ஒண்டி கொண்டு எங்கள்கிட்ட வந்து நிக்க முடியுமா? ஒத்தைக்கு ஒத்த உங்களால வர முடியுமா? வாங்க, எங்கள்ல இருந்து 3 பேர் நாங்க வாரோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிரிகளினுடைய மிக முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய உத்பா இப்னு ரபீஆ,
அவனுடைய சகோதரன் ஷைபா இப்னு ரபியா, உத்பா இப்னு ரபியாவினுடைய மகன் வலீத் இப்னு உத்பா ஆகிய 3 பேரை என்ன செய்யறாங்க, வந்து நிற்கிறாங்க. 3 பேரும் குறைஷிகள். இவர்களை எதிர்ப்பதற்காக வேண்டி மதீனத்து அன்சாரி தோழர்கள் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. வாங்க நம்ம பார்த்துக்கிடுவோம். முஆது, முஅவ்விது, அவுஃப் இப்னு ரபியா ஆகிய 3 பேர் என்ன செய்யறாங்க, வந்து நிக்கிறாங்க. யாரையா நீங்க? நாங்க எல்லாரும் மதீனாவாசிகள், உங்களை எல்லாம் சந்திக்க நாங்க வரல, எங்களினுடைய ரத்த உறவை வர சொல்லிட்டாருவா, எங்களுடைய ரத்த உறவை முன்னாடி வந்து நிக்க சொல்லு, தைரியம் இருந்தா பார்த்துக்கிடுவான் அப்படின்ட்டு சூளுரைக்கக்கூடிய அந்த நேரத்தில் உத்பா ரபியா இவ்வாறு என்ன செய்யறான் சொல்றான். சொன்ன உடனேயே இஸ்லாமிய படையிலிருந்து ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலாக களத்திலே இறங்குகின்றார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் முதலாக என்ன செய்யறாங்க, களத்திலே இறங்குகின்றார்கள். அதற்கு பிறகு அதாவது உபைதுல்லா இப்னு ஹாரிஸ் என்று சொல்லப்படக்கூடிய தோழரும் என்ன செய்யறாரு, முன்னாடி வந்து நிற்கிறாரு. ஆகிய 3 நபர்களும் ஒருவரைக்கொருவர் என்ன செய்யறாங்க, எதிர்க்கின்றார்கள். ஹம்சாவிற்கு கிடைத்த அந்த ஆள் என்ன செய்யறார், தரைமட்டமாக்கப்படுகின்றான். அதே மாதிரி அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு கிடைத்த ஆள் என்ன, தலை துண்டிக்கப்படுகின்றது. இந்த அதாவது 3ஆவதாக இணைந்த உபைதுல்லா இப்னு ஹாரிஸுக்கும் அதே மாதிரி உத்பா இப்னு ரபியாவுக்கு மத்தியில சண்டை என்ன செய்து கொஞ்சம் நீளுகின்றது. நீண்டதை பார்த்தோன்னே அந்த 2 பேர் வந்து அந்த உத்பா இப்னு ரபியாவை சோழி முடிக்கின்றார்கள். அவனை என்ன செய்யறாங்க, முடித்து கட்டுகின்றார்கள். அதற்கு பிறகுதான் என்ன செய்து அந்த எதிரி படையிலிருந்து திமுவென்று வந்த அந்த மக்கள் இஸ்லாமிய மக்களை, இஸ்லாமிய படையை சந்திக்கின்றார்கள். கடுமையான முறையில் போர் மூழுகின்றது. கடுமையான முறையில் ஒருவருக்கொருவர் சண்டைகள் என்ன செய்து ஏற்பட்டு விடுகின்றது. வாளின் சத்தமும் வாட்களின் மூலமாக ஏற்படக்கூடிய தீப்பொறிகளும் பறந்து கொண்டிருக்கின்றது. இவர்களினுடைய கால் தடம் பட்டு புழுதிகள் எல்லாம் பறந்து கொண்டிருக்கின்றது. அவன் இப்படிப்பட்ட இந்த நேரத்துல தான் அதாவது இஸ்லாமிய படையில் இருக்கக்கூடியவர்கள் குறைவான நபர்கள் தான், எதிரிகள் 3 மடங்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் கூட இஸ்லாமிய மக்கள் என்ன செய்யறாங்க, மிக கடுமையான முறையில், துரிதமான முறையில் அவர்கள் போரிடுகின்றார்கள். போரிட்டு எல்லாமே என்ன செய்து முடிக்குது. இந்த போரில ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் தனக்கென்று ஒரு மாபெரும் வீரன் என்பதை பறைசாற்றுவதற்காக வேண்டி அதனுடைய அடையாளமாக தீக்கோழியினுடைய இறகை என்ன செய்யறாங்க, அவர்கள் தன் மேனியின் மீது அவர்கள் குத்தி கொண்டு என்ன செய்யறாங்க, போரிட்டார்கள். இது ஒரு வீரனுக்கே உள்ள ஒரு மகத்தான ஒரு அடையாளம். ஏன்னா அதற்கு பிறகு எதிரியிலிருந்து யுத்தம் எல்லாம் முடிச்சிருது. 70 நபர்கள் கொல்லப்படுகின்றார்கள், 70 நபர்கள் சிறை பிடிக்கப்படுகின்றார்கள். இஸ்லாமிய பெருமக்களுக்கு மகத்தான வெற்றி, இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மகத்தான வெற்றி, இஸ்லாமிய பெருமக்களுக்கு ஒரு மகத்தான ஒரு சந்தோஷம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய மகத்தான உதவியில நம்ம எல்லாரும் ஜெயிச்சிட்டோம் அப்படின்ட்டு ஏராளமான கனிமத்து பொருளை என்ன செய்து அவர்களுக்கு கிடைக்க பெறுகின்றது. இப்படிப்பட்ட இந்த நிலையில தான் அதாவது ஒருத்தர் கேட்கிறாரு, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கேட்கிறாரு, யார் இவரு? நடந்து போய் கொண்டிருக்கக்கூடிய ஹம்சாவை பார்த்து, யார் இவரு? தனது நெஞ்சிலே தீக்கோழியினுடைய இறகை சொருகி வைத்திருக்கின்றாரே, ஒரு மாபெரும் வீரராக திகழ்கின்றாரே, யார் இவர் அப்படின்னு கேட்கும் போதுதான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அவர்தான் ஹம்சா, அவர்தான் ஹம்சா அப்படின்னு சொல்லும் போது, இவராலதான் எங்களுக்கு இந்த யுத்தத்துல ஒரு மிகப்பெரிய தோல்வி கிடைத்தது, இவர்தான் எங்களில் அதிகமான நபரை வெட்டி வீழ்த்தினார் அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு, சொல்லிட்டு போறாரு. நாட்கள் உருண்டோடுகின்றது. மக்கமா மாநகரம் முழுவதும் சோக அறைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த இடத்துலதான் யாரு, உத்பா இப்னு ரபியாவினுடைய மனைவி ஹிந்த் பின்த் உத்பா என்று சொல்லப்படக்கூடியவள், ஹிந்தா அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் சொல்லுவான். அவன் என்ன செய்யறான், அவன் அளவே இல்லை. அவ தன்னுடைய கணவனை பறி கொடுத்துட்டா, தன்னுடைய வாப்பாவை பறி கொடுத்துட்டா, தன்னுடைய சகோதரனை என்ன செஞ்சுட்டா, பறி கொடுத்துட்டா. கணவன், அதே மாதிரி மகன், அதே மாதிரி சகோதரன், அந்த 3 பேருமே என்னது இந்த யுத்தத்துல உத்பா இப்னு ரபியா யாரு, அவர்களுடைய கணவன், அவனை என்ன செஞ்சா பறி கொடுத்துட்டாரு. ஆனா அவர்களுடைய சகோதரனையும் பறி கொடுத்தாச்சு, அவர்களுடைய பிள்ளை என்ன செஞ்சாச்சு, பறி கொடுத்தாச்சு. இப்ப இப்படிப்பட்ட இந்த நிலைப்பாட்டை தான் என்ன நடக்குது அப்படின்னா, எப்படியாவது பழி வாங்கி விட வேண்டும். அளவே இல்ல, மாநகரம் முழுவதும் கண்ணீரை சிந்தி கொண்டிருக்கின்றது, ஒப்பாரியை வைத்துக் கொண்டிருக்கின்றது, தலை முடிகளை விரித்து போட்டுக் கொண்டு அந்த பெண்கள் எல்லாம் அவர்கள் தன்னுடைய கண்ணீரை சிந்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இந்த இடத்துல அவ அழாமலேயே இருக்கிறார். ஏன் நீ அழாம இருக்க கேட்கப்பட்ட அந்த நேரத்தில் சொல்லப்படுது, என்னுடைய அழுகை என்னுடைய காயத்தை ஒருபொழுதும் நிவர்த்தி செய்து விடாது,
இதற்கு நான் பழிக்கு பழி கண்டிப்பாக வாங்கியே தீர்வேன் அப்படின்ட்டு சமயம் பார்த்து எதிர்பார்த்து காத்திருக்கின்றாள் அந்த ஹிந்தா என்று சொல்லப்படக்கூடிய இந்த பெண்மணி. இந்த யுத்தத்துல வேறு ஒரு நிகழ்ச்சியும் நடக்கு. அதாவது தன்னுடைய ஏராளமான மக்கத்து குஃபார்கள் தனது சொந்த பந்தங்களை என்ன செஞ்சிட்டாங்க, அவர்கள் இழந்து விட்டார்கள். அதுல ஒருத்தர் தான் ஒரு ஆளை தேர்வு செய்கின்றார். அவருடைய பெயர் வஹ்ஷி பின் அல் ஹர்ப். இந்த வஹ்ஷி பின் அல் ஹர்பை என்ன செய்யறாங்க, தேர்ந்தெடுக்கிறாங்க. யார் இந்த வஹ்ஷி? அபிசீரியாவை சார்ந்தவர். எப்படிப்பட்டவர்? அடிமை வம்சத்தை சார்ந்தவர். எப்படிப்பட்ட வேலை செய்யக்கூடியவர்? அதாவது குறிபார்த்து அம்பு எய்வதில் மிகவும் தேர்ச்சி பெற்ற ஒரு ஆள். இவர் என்ன செய்யறாரு, தயார் செய்யறாரு. தயார் செய்து விட்டு உஹது யுத்தக்களம் நடக்க போதுப்பா, நீ என்னுடைய குடும்பத்திலிருந்து எவனை எல்லாம் பழிவாங்கினானோ அவனை நீ என்ன செய்யணும், அடிக்கணும். குறிப்பாக ஹம்சாவை நீ என்ன செய்யணும், கொன்றொழிக்க வேண்டும் அப்படின்ட்டு என்ன செய்யறாரு, பேசி முடிக்கின்றார். சரி, அந்த காரியத்தை நான் செஞ்சு கொடுத்துட்டா நீங்க என்ன செய்வீங்க? நீ இப்ப எப்படி இருக்க? நான் அடிமையா இருக்க. இந்த அடிமை தளத்தில் இருந்து உன்னை நான் விடுவிக்கின்றேன். இந்த அடிமையிலிருந்து விடுவிப்பது அப்படிங்கிறது சாதாரணமான காரியம் கிடையாது. அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் தேவை. ஏன்னா அடிமை அப்படின்னாலே எல்லா வேலையும் அவன் செய்வான் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நிலை, ஒரு கீழ்நிலை. ஏன்னா எந்த சுதந்திரமும் அவர்களுக்கு கிடையாது. தனிப்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் அவர்களால் செய்துவிட முடியாது. திருமணங்கள் கூட என்ன செய்ய முடியாது, செய்துவிட முடியாத ஒரு நிலைதான் அடிமை என்கின்ற கேவலமான ஒரு கீழ் நிலை. அப்ப அதுல இருந்து நான் உன்னை உரிமை விடுதேன் அப்படின்னு சொன்ன உடனேயே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இதே நீயத்துலதான் எண்ணத்துலதான் ஹிந்தா என்கின்ற அந்த பெண்மணியும் இருந்து கொண்டிருக்கின்றாள். அவரை நீ அடிமை தளத்திலிருந்து நீ உரிமை விடுதியா, ஆமா அதற்கு பிறகு உண்டான வாழ்க்கைய நான் பார்த்துக்கிடுதேன் அப்படின்ட்டு ஹிந்தா அப்படிங்கிற அந்த பெண்மணி அவ முன்னாடி வர்றா. ஹிந்தா முன்னாடி வர்றா. என்னுடைய கழுத்திலே கிடக்கக்கூடிய இந்த முத்து மாலை, என்னுடைய காதிலே கிடக்கக்கூடிய இந்த தங்க காதணி, இன்னும் என்னென்ன பொருளாதாரம் வேண்டுமோ, பொன் வேண்டுமோ எல்லாத்தையும் வஹ்ஷிக்கு நான் கொடுத்து விடுகின்றேன். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் அந்த வஹ்ஷி செய்து முடித்தால் போதுமானது. என்ன அது? ஹம்சாவை கொன்றொழிக்க வேண்டும். ஹம்சா ரலியல்லாஹு அவர்களை நேருக்கு நேர் நின்று எதிர்த்து அவரை சாவடிக்க முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது. அவன் என்ன செய்யறது? அதற்கென்று ஒரு திட்டம் தீட்ட வேண்டும். உஹது யுத்த களம் ஆரம்பிக்கின்றது. ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் பத்ர் யுத்த களத்திலே எப்படிப்பட்ட அடையாளத்தோடு அந்த நெருப்பு கோழியினுடைய இறகோடு யுத்தத்தை சந்தித்தார்களோ அதே போல ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் கணம் காணுகின்றார்கள். இந்த இடத்துல இந்த உஹது யுத்த களம் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். ஆனாலும் கூட எனது கடைசி நேரத்தில் சில நபர்களினுடைய தவறின் காரணமாக இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுகின்றது. அந்த பின்னடைவு ஏற்பட்ட அந்த நேரத்துல தான் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்ன செய்யறாரு, ஆரம்பத்தில் இருந்து வஹ்ஷி பார்த்து கொண்டே இருக்கின்றான். மறைந்து என்ன செய்யறான், பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவன் அம்பு எறிவதில், ஈட்டி எறிவதில் மிகவும் தேர்ச்சி பெற்றவனாக இருந்தாலும் கூட ஒரு இடத்துல வச்சு என்ன செய்யறான், குறி வைக்கின்றான். எப்படிப்பட்ட குறி? ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தையும் முஸ்லிம்களையும் தவறாக பேசிய ஒரு எதிரியை கொன்றொழித்து விட்டு நிமிரக்கூடிய அந்த நிலையில், நிமிரக்கூடிய அந்த கேப்ல தான் நிமிர்ந்து நிக்கிறாங்க. நீண்ட நெடிய தூரத்தில் இருந்து ஒரு அம்பு, ஒரு ஈட்டி என்ன செய்து அவர்களினுடைய வயிற்றை பதம் பார்க்கின்றது. அவர்களுடைய வயிற்றிலே குத்தி என்ன செய்து பின்புறமாக முதுகு வழியாக அந்த ஈட்டி வெளியே வந்து விடுகின்றது. வெளியே வந்த உடனே ஓடரி வந்து பார்க்கிறாரு. யாரு? வஹ்ஷி பார்க்கிறாரு. சாவர வரைக்கும் ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் சாவர வரைக்கும் என்னது அங்கேயே காத்து கிடக்கின்றார். எப்பொழுது செத்து விட்டார் அப்படின்ட்டு முடிவாகுதோ அதற்கு பிறகுதான் அங்கிருந்து என்ன செய்யறாரு, தான் குத்துன அந்த ஈட்டியை உருவிட்டு அந்த இரத்த கரையோடு என்ன செய்யறாரு, அங்கிருந்து அவர் நகருகின்றார். அதற்கு பிறகுதான் எதிரிகள் ஆடிய ஆட்டம் என்பது கோர ஆட்டமாக இருந்தது, கொடூர ஆட்டமாக இருந்தது. ஆம், இஸ்லாமிய பெருமக்களில் கிட்டத்தட்ட 70 நபர்கள் கொன்றொழிக்கப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். அந்த 70 நபர்களினுடைய உடலையும் சிதைப்பது மக்கத்து குஃபார்களினுடைய பெண்களின் வேலையாக இருந்தது. எப்படி நீ எங்களினுடைய ஆட்களை கொல்லலாம், எங்களினுடைய ஆட்களை நீ பழியிருக்கலாம், நீ எப்படி எங்களினுடைய ஆட்களை சிறைபிடிக்கலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு வீட்டிலே இழந்த அந்த நபரினுடைய பெண்கள் வந்து எதிரிகளினுடைய, அதாவது இஸ்லாமிய பெருமக்களினுடைய உடலை என்ன செய்யினார்கள், சின்ன பின்னமாக்கினார்கள்.
கைகளை துண்டாக்கினார்கள், கண்களை குடைந்தார்கள், காதுகளை அறுத்தார்கள், மூக்கை என்ன செஞ்சாங்க, கோரையாக மாற்றினார்கள். இப்படி கொடூரமான வேலையை அந்த மக்கத்து குஃபார் பெண்கள் என்ன செஞ்சாங்க, இந்த கோர தாண்டவம் ஆடினார்கள். இந்த கோர தாண்டவம் ஆடினதற்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சரி, சஹாபாக்களும் சரி, ஏன்னா வேறொரு இடத்துல என்ன செய்யறாங்க, பதுங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை வருது. அந்த நேரத்துலதான் இங்க என்ன செஞ்சாங்க, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உடலையும் கொடூரமாக கோரையாக ஆக்கினார்கள். எந்த அளவுக்கு வரலாறு பதிவு செய்கின்றது அப்படின்னா, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காதிலிருந்து, கையிலிருந்து, விரலிலிருந்து ஒவ்வொரு உறுப்புகளும் துண்டாடப்பட்டு அது மாலையாக கோர்க்கப்பட்டு தான் மாட்டியிருந்த முத்து மாலையும் பவள மாலைகளையும் எடுத்து வஹ்ஷிக்கு சூட்டி அந்த உடலினுடைய மாலையை எடுத்து தனது காதிலே, தனது கழுத்திலே போட்டுக்கொண்டு கோர தாண்டவம் ஆடினாள் ஹிந்தா என்கின்ற அந்த பெண். ஏன்னா இப்படியாக என்ன செய்த அந்த வரலாறு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்கின்றது. ஏன்னா இந்த யுத்தக்களம் முடிஞ்சதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தாங்க அப்படின்னா, அதாவது தன்னுடைய சகோதரன் ஆயிடுச்சே, தன்னுடைய சின்ன அப்பா ஆயிடுச்சே அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீரை சிந்துகின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு காட்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பார்க்க இயலவில்லை. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சிறிய தந்தையினுடைய உடலை என்ன செய்யறாங்க, முன்னாடி வைத்து விட்டு 70 நபர்களுக்கும், ஷஹீதான 70 நபர்களுக்கும் ஜனாசா தொழுகையை தொழ வைக்கின்றார்கள். ஒவ்வொரு உடலாக கொண்டு வரப்பட்ட அந்த இடத்தில் வைக்கப்படுகின்றது. நேரத்திலேயும் கூட ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடல் மட்டும் அந்த ஜனாசா தொழுகையில் இருந்து எடுக்கப்படவே இல்லை. கிட்டத்தட்ட அதனாலதான் நம்ம சொல்றோம், ஒரு ஜனாசாவுக்கு 70 தடவை தொழ வைக்கப்பட்டது என்று சொன்னால் அது ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய உடலுக்கு தான் அப்படின்ட்டு நம்ம என்ன செய்யறோம். அதுல இருந்து பல ஃபத்வாக்களும் இன்னைக்கு நாம எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம். காலம் மாறுகின்றது, காட்சியும் மாறுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா மாநகரத்திற்குள் கத்தியின்றி, ரத்தமின்றி, யுத்தத்தினுடைய சத்தமின்றி உள்ள வர்றாங்க. உள்ள வந்தா எல்லாருக்குமே கடுமையான பயம் வந்து விட்டது. எல்லாருக்குமே கடுமையான பயம். முஹம்மது உள்ள வந்துட்டாரு, இனி நம்மள உள்ள சும்மா விட மாட்டாரு. யார் யாரெல்லாம் யுத்தத்திலே பழி தீர்த்தார்களோ அத்துணை நபர்களையும் முஹம்மது பழி தீர்ப்பார். பழி தீர்க்கக்கூடிய இடமும் அதுதான், பழி தீர்க்கக்கூடிய இடமும் அதுதான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழி தீர்க்கவில்லை, பொது அறிவிப்பு செய்தார்கள். யார் யாரெல்லாம் காபத்துல்லாஹிலே வந்து தன்னுடைய ஆயுதங்களை கீழே வைக்கின்றார்களோ அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படுகின்றது. யார் யாரெல்லாம் இக்குறைஷி இந்த நபர்களினுடைய வீட்டில் உள்ளே புகுந்து விடுகின்றார்களோ அவர்களுக்கு அபயம் அளிக்கப்படுகின்றது. அபூ சுஃபியானுடைய வீட்டில் யார் யாரெல்லாம் உள்ளே நுழைகின்றீர்களோ அவர்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கப்படுகின்றது. யார் யாரெல்லாம் வெளியூருக்கு ஓடி போகாமல் இங்கேயே தங்கி தன்னுடைய வீட்டிலேயே இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் அபயம் அளிக்கப்படுகின்றது அப்படின்ட்டு பொது அறிவிப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக சொல்லப்படுகின்றது. பல நபர்கள் அந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதன் பிறகு இஸ்லாம் அவர்களுடைய உள்ளத்தை என்ன செஞ்சிச்சு, ஆண்டுச்சு அப்படிங்கறத நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி நீண்ட நெடிய ஒரு மக்களினுடைய கூட்டம் அலைமோதுகின்றது. அதுல பெண்களினுடைய வரிசையில ஹிந்தாவும் நிற்கின்றாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை மன்னிப்பாங்களா, நபி அவர்கள் நம்மளுடைய இஸ்லாத்தை ஏத்துக்கிடுவாங்களா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தோட என்ன செய்யறாங்க, அவங்க வந்து நிக்கிறாங்க. நபி தன்னுடைய முகத்தை பார்த்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டி அவன் என்ன செய்யறார், தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொள்கின்றார். பொது மன்னிப்பு அறிவிக்கப்பட்ட உடனேயே அந்த பெண் ஹிந்தா என்கின்ற பெண்மணி நபி அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. திருடக்கூடாது அப்படிங்கிறீங்க, கணவனினுடைய சட்டை பையில் இருந்து பொருளாதாரத்தை எடுத்தால் அது திருட்டு குற்றத்தில் சாருமா அப்படின்னு கேள்வி கேட்ட உடனேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கி கொண்டார்கள், நீ ஹிந்தாதான அப்படின்ட்டு. நீ ஹிந்தாதான? ஆமா, வெளியேறிவிட்டது. அந்த நேரத்திலேயும் நபி அவர்கள் ஹிந்தாவுக்கு என்ன செய்யறாங்க, மன்னிப்பை வழங்குகின்றார்கள். மன்னிப்பு வழங்கப்பட்டு விட்டது. அப்போ வஹ்ஷி அவர் என்ன செய்யறாரு, அங்கிருந்து தாயிஃபுக்கு என்ன செய்யறாரு, போயிருந்தாரு. தாயிஃபுக்கு போயிட்டு நீண்ட நெடிய காலமாகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னது ஃபத்ஹ் மக்காவுக்கு பிறகு மதீனாவுக்கு வந்து இறங்கிட்டாங்க. இப்ப மதீனாவிற்கு வந்த பிறகு அவர்களுடைய நெஞ்சு என்ன செய்து உறுத்துகின்றது. என்ன செய்யறது, எப்படி இஸ்லாமிய மார்க்கத்தை ஏத்துக்கிறது? நாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பார்த்தோம் அப்படின்னா நபிக்கு பழைய நினைவுகள்லாம் வந்துருமே. அவங்க தன்னுடைய சின்ன அப்பாவை நினைச்சு பார்த்துருவாங்களே, அதை நம்ம கொண்டமே, அவர் நம்ம கொண்டதுக்கு நபி அவர்கள் பழி தீர்த்துட்டா என்ன செய்யறது அப்படின்ட்டு பல்வேறு விதமான சிந்தனைகள் என்ன செய்து அவரை போட்டு கொன்னு எடுக்கு.
ஏன்னா இறுதியிலே என்ன நடந்தாலும் பரவாயில்ல நம்ம போயிடுவோம் அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வருகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கக்கூடிய நேரத்துல வஹ்ஷி அல் ஹர்பு தானப்பா நீ அப்படிங்கிறாங்க நபிவர். வஹ்ஷி அல் ஹர்பு தானப்பா நீ அப்படிங்கும் போது ஆமா அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பொறுமையே உருவான நபியவர்கள், எதிரியையும் அரவணைக்கக்கூடிய நபியவர்கள், அனைத்து நபர்களுக்கும் மன்னிப்பை வழங்கக்கூடிய நபியவர்கள், எந்த நபர்கள் தன்னை பார்த்தாலும் புன்முறுவலோடு அந்த மனிதர்களை பார்க்கக்கூடிய நபியவர்கள் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சகோதரனான சிறிய தந்தையான ஹம்சாவை நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை வந்துவிட்டது. கண்ணீரை சிந்துகின்றார்கள். ஆனாலும் கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வந்திருக்கின்றாரே அப்படின்ட்டு அவருக்கு என்ன செய்யறாங்க, மன்னிப்பை வழங்கி அவரை இஸ்லாமிய மார்க்கத்தில் என்ன செய்யறாங்க, இணைத்து விடுகின்றார்கள். ஏன்னா அதற்கு பிறகு இதற்கு நம்ம எப்படியாவது இந்த வஹ்ஷி அல் ஹர்பினுடைய வரலாறு தனி, ஏன்னா அது இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம் பேசுவோம். அதே மாதிரி ஹிந்தா என்கின்ற அந்த பெண்மணியினுடைய வரலாறும் தனியா என்ன செய்து போகுது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடுனா நாளைக்கு என்ன செய்வோம், வஹ்ஷி அல் ஹர்பை பத்தி என்ன செய்வோம் விரிவான முறையில பார்ப்போம். சரியா? அப்போ இந்த இடத்துல ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொன்றொழிக்கப்பட்ட அந்த நிகழ்வு அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வலியையும் மிகப்பெரிய ஒரு சேதாரத்தையும் ஏற்படுத்தி அப்படிங்கிறத நாம வரலாறு நெடுகிலையும் என்ன செய்யறோம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் கூட ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்து இந்த இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு, அவர்கள் தங்களுடைய ஈமானை வளர்ப்பதற்கு அரும்பாடுபட்டார்கள் அப்படிங்கிறதை நாம தெரிந்தே வைத்திருக்கின்றோம். இந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொது அறிவிப்பு செய்தார்கள். யார் யாரெல்லாம் பத்ர் யுத்த களத்திலே பத்ரை கண்டார்களோ, பத்ர் யுத்த களத்திலே சேர்ந்தார்களோ, பத்ர் யுத்த களத்தில் இஸ்லாமிய படையில் நின்று எதிரியை சந்தித்தார்களோ அவர்கள் பாவம் செய்தாலும் அந்த பாவம் மன்னிக்கப்படும் அப்படின்ட்டு, ஏன்னா முன் மன்னிப்பு கொடுக்கப்பட்ட மக்கள் தான் பத்ரீயீன்கள். அந்த பத்ரீயீன்கள் அப்படிங்கிறது சாதாரணமான முறையில் நடைபெற்ற ஒரு யுத்தம் கிடையாது. அதுவும் ஒரு மகத்தான ஒரு மாபெரும் யுத்தம் அப்படிங்கறது இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பிறை 17 அன்னைக்கு நம்ம என்ன செய்வோம் விரிவான முறையில பார்ப்போம். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் இப்படிப்பட்ட இந்த சஹாபா பெருமக்களினுடைய ஈமானை போல நமக்கும் ஈமானை தந்தருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்ய